என்ன படம் பாத்துட்டேன் படம் எப்படி தக் லைஃப் படம் சிம்பு படம் எப்படி இருக்கு கமலஹாசன் படம் எப்படி இருக்கு நல்லா இருக்குண்ணா சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது இந்த படத்துல முக்கியமான சொல்லவே தேவையில்ல எஸ்டிஆருக்கு தான் பேர் இருக்குதுன்னு நினைச்சு உள்ள போனோம் பேரே கிடையாது தெளிவா பேரே கிடையாது சிங்கிள்னு சொல்ல முடியாது விளையாடி இருக்கான் தலைவன் தரமா விளையாடி இருக்கான் யார் கூட விளையாடி இருக்காரு யார் கூட விளையாடி படத்துல யார் கூட விளையாடி தெளிவா நீங்க படத்தை போய் பாத்தீங்கன்னா தெரியும் யாரு கூட விளையாடி இருக்கிறான்னு படத்திலேயே விளையாடி இருக்காரு சரியா விளையாடி இருக்காரு படத்துல தலைவனை வில்லன்றானுங்களே இந்த படத்துல எப்படி நான் வில்லன் நடிக்க கூடாதா நடிக்க கூடாதா நீங்க சொல்லுங்க அஜித்தே நடிக்கிறாரு அவர் சிசிய ஆரி துண்டு போயிடும் தெளிவா எஸ்டிஆருக்கு என்ன தெளிவா ஹீரோ கொடுத்தா ஹீரோ வில்லன் கொடுத்தா வில்லன் ஓகேவா டபுள் கேரக்டர் கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி நடிப்பாரு நீங்க ஹீரோ பார்க்க ஆசைப்படுறீங்களா வில்லனா இருக்க ஆசைப்படுறீங்களா என் தலைவனை புதுசா வில்லனை தான் நான் எதிர்பார்க்கறேன் வில்லனா தான் நான் தீவிரமா தலை ஃபேன்ஸ் உங்களுக்கு தெரியும் நான் நிறைய மீடியால சொல்லியிருக்கேன் ஓகேங்களா ஏன்னா எஸ்டிஆரை பொறுத்த வரைக்கும் நீங்க கேட்டதுக்கோசம் சொல்றேன் புதுசா தலைவனை வச்சு யாரு எந்த டைரக்டர் சிம்பா வச்சு எனக்கு தக் லைஃப் படத்தை பொறுத்த வரைக்கும் நான் தக் லைஃப் கோசம் தான் வந்ததே உள்ள என் தலைவன் எப்படிலாம் ஆக்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு செம்ம கேரக்டர் சரியான கேரக்டர் கமல்ஹாசனுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இவருடையும் எஸ்டிஆருடைய நடிப்பும் வேற லெவலில் இருக்குது ஆனால் எஸ்டிஆர் இந்த படத்தை தக் லைஃபும் படத்தை தூக்கி கொடுக்கறதுக்கே எஸ்டிஆருடைய கேரக்டர் தான் எஸ்டிஆருடைய ஆக்டிங் தான் முக்கியமாக சொல்ல போனால் செம்ம கேரக்டர் அதே மாதிரி எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா எஸ்டிஆருக்கு பேர் இல்லைன்னு தான் வருத்தம் நம்ம அண்ணன் வந்து டைரக்டருக்கு சொல்லவே தேவையில்ல வேற அளவில் செதுக்கியிருக்காரு நிறைய பேர் வந்து நிறைய படத்துல நம்ம பாண்டிருப்போம் அந்த ஹேரிங்கு ஒரு கையில காப்பு ஒரு வித்தியாசமான கேரக்டர்லாம் எஸ்டிஆரோட ஸ்டைலே மாத்திருப்பாங்க இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆர் என்ட்ரன்ஸ் என் தலைவனை ரொம்ப நாள் சென்னை ஸ்கிரீன்ல பாக்குறேன் நான் நிறைய பேர் வந்து ரெட் கார்டு கொடுக்குறேன் அந்த கார்டு கொடுக்குறேன் இந்த கார்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவர் மனசையும் உடச்சிட்டாங்க நிறைய பேர் சொல்லி ஒரு எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரியல எனக்கு கண்ணுதான் கலங்குது ஏன் தான் இந்த எஸ்டிஆர் மேல வந்து அவ்வளோ கோவம் ஆக்ரோஷம் தெரியல எனக்கு வச்சு எந்த ஒரு டைரக்டர் வில்லன் ஸ்டோரி கொடுக்குறீங்களோ அதை தான் நான் எதிர்பார்த்துறேன் ஏன்னா எப்பவுமே வந்து ஹீரோவா பண்ண தேவையில்ல வித்தியாசமா புதுசா எஸ்டிஆருக்கு வில்லன் ரோல் கொடுத்து கொஞ்சம் கதாபாத்திரத்தை கொஞ்சம் வித்தியாசமான இந்த படத்துக்கு எத்தனை மார்க் கொடுப்பீங்க தலைவா கத்தி இருந்தா கீச்சு ரத்தமே ஊத்துவேன் கத்தி இருந்தா நானே கீச்சு ரத்தமே ஊத்துவேன் கீழே ரத்தம் ஊத்தி எத்தனை மார்க் சொல்றதுக்கு கேக்குறீங்க கையா பின்ன மார்க்கே கிடையாது ஹை லெவல் தெளிவா அவரு ஹை லெவல் இந்த படத்தை வந்து உடச்சி எறியலாம் கேங்ஸ்டர் மூவின்னு சொல்ல முடியாது இந்த சினிமா வட்டாரத்திலே சினிமா வந்து தூக்கி சாப்பிட்ற வேர்ல்டு ரெக்கார்டை உடைக்கிறது 1000 கோடி 20 கோடி 30 கோடி 500 கோடி எல்லாமே சொல்லிட்டு போவாங்க கோடி கணக்கே கிடையாது எல்லாத்தையும் உடச்சி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான் தலைவன்